கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆனி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான ஆனி மாத பலன்கள் பார்க்க அதில் முதல் பொது பலன் பார்க்க போகிறோம். பொது பலன் பார்க்கும்போது இந்த ஆனி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது நவ கிரகங்களும் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத கணக்கிட்டு தான் அந்த பொது பலனும் சொல்லும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆனி மாத கிரகநிலை பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாய் இருக்காரு, ரிஷபத்தில் குரு இருக்காரு, மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், கடகத்தில் யாரும் இல்லை, அதே மாதிரி கன்னியில கேது சந்திரன், கும்பத்தில் சனி. இதுதான் இந்த ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்தில் ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா, இந்த ஆனி மாதம் 12 தேதி ஆனி 12லேருந்து ஆனி 22 வரைக்கும் ஒரு 10 நாட்கள் நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இந்த ஆனி மாதத்தில் புதன் சூரியன் மிதுனத்தில் இருப்பார். அவர் கூட ஆனி 12ஆம் தேதி அன்று சுக்கிரன் மாறுறார். அதற்கப்புறம் புதனும் மாறுறார். இந்த 22க்குள்ள ஆனி 12லேருந்து 22க்குள்ள சுக்கிரனும் புதனும் மிதுன ராசியில் போகிறாங்க. அப்போது சூரியனோட புதன் சுக்கிரன் சேர்ந்தால் ஜோதிட சாஸ்திரப்படி அதியோகம் என்று சொல்லப்படுகிறது. யோகம்னாலே நல்ல விஷயம், அதில் அதியோகம்னா இன்னும் விசேஷமான யோகமாக தான் நடக்க போகுது. இந்த ஆனி மாதத்தில் வரல இந்த நான் சொன்ன 10 நாட்கள் எல்லா ராசிக்குமே இந்த அதியோகம் வேலை செய்ய போகுது. அது நான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும்போது விரிவாக சொல்கிறேன். இந்த பொது பலனில் பார்க்கும்போது ஆனி மாதம் ரொம்ப விசேஷமான மாதமாக இருக்க போகுது. இரண்டாவது, இந்த ஆனி மாதத்தில் தான் ஆனி திருமஞ்சனம் அப்படின்ற ஒரு விஷயம் சிவபெருமான் நடக்கும். ஒரு நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கும். அதில் இந்த ஆனி மாதத்தில் நடக்கிற அபிஷேகம் சிதம்பரத்தில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுது. இந்த ஆனி திருமஞ்சனம் அந்த சிதம்பரத்தில் நடராஜர் அபிஷேகம் நடக்கும்போது கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள்பட்ட தீராத பிரச்சனைலாம் கண்டிப்பாக தீரும். ஏன்னாக்கா சிதம்பரம் கோவில் தான் நம்மளுடைய உடம்புடைய தத்துவமாக சொல்லப்படுது. அந்த தலை முதல் கால் வரை உள்ள பாகங்கள்லாம் உறுப்புகளாமே அங்கே நிறுவப்பட்டிருக்கு சிதம்பரத்தில். நம்மளுடைய நாடி நரம்புகள் எத்தனை, அதனுடைய வகைகள், உடம்பு எல்லாமே இருக்குது. அந்த இருதயம் இருக்கும் இடத்துல தான் அந்த சிவபெருமான் விட்டிருக்கார். இதுதான் உண்மையான விஷயம். அதுதான் சிதம்பரம் ரகசியமாக சொல்லப்படுது. அதனால் இந்த ஆனி திருமஞ்சனம் என்ற இந்த விசேஷமான பலனும் இந்த ஆனி மாதத்தில் வரப்போகுது. அப்போ இப்போ உள்ள கிரகநிலை பார்க்கும்போது இந்த ஆனி மாதத்தில் எல்லா ராசிக்காரங்களுக்குமே நன்மை தான் விளைய போகுது. ஏன்னா இந்த யோகம் சூரியன் புதன் சக்கரம் சேர்ந்தால் அதியோகம்னு சொல்லப்படுது. ஆவணி மாதத்துக்கு நல்ல பலன்களாக திருமணம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஆனி மாதத்தில் முயற்சியில் கண்டிப்பாக நடக்கும். அது ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும்போது யாருக்கு திருமண பலன் வந்திருக்கு, குரு பலன் விரிவாக சொல்ல போகிறேன். இது இல்லாமல் இந்த ஆனி மாதத்திலே நல்லா கேட்டுங்க, ஒற்றுமை மேலோங்கும். இதனாலுக்கும் சண்டை போட்டுருப்பாங்க நிறைய வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி, ஒருத்தர் விமர்சிச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, ஒருத்தர் விமர்சிச்சிருப்பாங்க. போட்டி இருக்கும், பொறாமையாக இருக்கும். போட்டி இருக்கலாம், பொறாமை தான் இருக்கக்கூடாது. பொறாமையில் சண்டையிட்டுப்பாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க. இதெல்லாமே இந்த ஆனி மாதத்திலே குறையக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இது இல்லாமல் ஆனி மாதத்திலே லக்ஷ்மிக்கு சகோதரி என்று சொல்லக்கூடிய ஜேஷ்டாதேவி வழிபாடு உகந்தது. அந்த காலத்தில் ஜேஷ்டாதேவி வழிபாடு பண்ணாங்க. மூதேவின்னு சொல்லுவாங்க. மூதேவினா அது ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தைகள் அல்ல. மூதேவின்றது முதலாக பிறந்த அந்த தேவி, அதனால தான் அவள் மூதேவின்னு சொல்லப்படுறாங்க. அவள் லக்ஷ்மிக்கு சகோதரி, அக்கா. அவளுக்கு தீயதை அழிக்கக்கூடிய பலனை தான் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தீய சக்தியை அழிக்கிறது, தீயதை அழிக்கிறது, இது மாதிரி தான் அவளுக்கு பண்ணுவாங்க. அதனால் எப்படி நம்ம நல்ல சக்திக்கோ தெய்வங்களுக்கு நல்ல நாளில் வளர்பிறை நாட்களில் வழிபடுறோம், வெள்ளிக்கிழமையில் வழிபடுறோம், பௌர்ணமியில் வழிபடுறோம். தீய சக்திக்கு அஷ்டமி நவமி, இது மாதிரி அமாவாசை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இது மாதிரி நாள்லாம் வழிபடுறோம் இல்லையா, தீய சக்தி விலக. அதே மாதிரி தான் அவளையும் வழிபடணும். அப்போது அந்த ஆனி மாதத்துக்குரிய தெய்வமாக அந்த ஜேஷ்டா தேவி என்கிற மகாலட்சுமியோட சகோதரி விளங்கப்படுகிறாள். அவளை வழிபட்டு வந்தாங்களே நல்லாயிருக்கும். ஜேஷ்டாதேவி கிட்ட யாரும் சொல்லுவாங்க, கோவிலில் இருப்பாங்க. பழைய காலத்தில் கோயிலெலாம் உண்டு. அவளுக்கு கிராம தெய்வத்தின் கூட பேர். கிராமத்தில் தான் நிறைய பேர் வழிபட்டுருக்காங்கள, ஜேஷ்டாதேவின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த தேவி வழிபாடு இந்த மாதத்துலேயோ உகந்ததாக சொல்லப்படுது. அப்போது கண்டிப்பாக இந்த மாதத்தில் உள்ள தீயதெல்லாம் விலகி அடுத்த ஆடி மாதத்தில் நல்ல அம்மனுடைய அருள் கிடைச்சி ஆவணி மாதத்தில் எல்லாருக்குமே சுபகாரியம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஆனி மாத பொது பலன் இப்போ சொல்லியிருக்கேன். இன்னும் விரிவாக இந்த ஒவ்வொரு ராசிக்கும் பலன் நான் சொல்ல போகிறேன். மிதுன ராசிக்காரங்களை பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலேயே தான் அந்த சூரியன் புதன் சுக்கிரன் இவங்களாம் அமர்ந்திருக்கிறாங்க இந்த ஆனி மாதத்தில். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல கேதுவும் சந்திரனும் இருக்கிறாங்க. அதே போல் 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், 10ஆம் இடத்துல ராகு இருக்காங்க, 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காங்க, 12ஆம் இடத்துல குரு இருக்காங்க. இதுதான் உங்களுக்கு உங்கள் ராசி பிரகாரம் உள்ள கிரக நிலைகள். இதை வைத்து பார்க்கும்பொழுது உங்கள் ராசியிலேயே அந்த அதியோகம் என்ற யோகம் ஏற்படுது. அதனால் நல்ல தன்னம்பிக்கையோட தைரியமாக துணிச்சலாக இருப்பீங்க.
வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசுவீங்க. எந்த ஒரு காரியத்தை கொடுத்தாலும் முடிச்சு காமிச்சிருவீங்க. இதெல்லாமே மிதுனராசிக்காரங்க இப்போ நடக்க போகுது இந்த ஆனி மாதத்தில். பொதுவாகவே ஆனி மாதத்தில் சூரியன் வந்து மிதுனத்தில் அமரும் போது நல்ல ஒரு யோகமான பலனை தான் எப்பயுமே கொடுக்கும். அந்த கிரகம் சூரிய கிரகம் வந்து ராஜ கிரகம் இல்லையா, அதனால் அது உங்கள் ராசி வந்து உட்காரும் போதே நல்ல பலனை கொடுக்கும். கூட புதனும் சுக்கரன் சேர்ந்துக்கலாம், இன்னொன்று அது அதியோகமான பலன் தான் கொடுக்க போகிறாரு. நீங்கள் செயற்கையே செய்ய போகிறீங்க. பரிசு பாராட்டுகள் போட்டி பந்தயம் கலந்து வெற்றி பெற போகிறீங்க. தன்னந்தனியாக இருந்து சாதித்து காட்ட போகிறீங்க. சாதனை மேலே சாதனை புரிய போகிறீங்க. இதெல்லாமே மிதுனராசிக்காரங்க நடக்க போகுது இந்த கிரகத்தோட பலனாக இருக்கும்போது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாயார் வழியில் கொஞ்சம் உடல் சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்கள உடனே பார்த்துக்கணும். வண்டி வாகனம் இருந்தால் அது பழுதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அந்த விஷயங்களை கவனமாக பார்த்து ஒரு வண்டியை வெளியே எடுக்கும்போது செக் பண்ணி அதை பார்த்து தான் வண்டி எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி பழைய வண்டி வச்சுருந்தீங்கன்னா அதை மாற்றி புது வண்டி வாங்கிடலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் வீட்டு விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கனால அந்த வீட்டு சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸு, அந்த பத்திரங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துங்க. அது களவு போகிறதுக்கோ இல்லை அது வீணாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. அடுத்ததாக பார்க்கும்போது உங்களுடைய சுகஸ்தானமும் கொஞ்சம் கெட்ட சூழ்நிலையாக இருக்கிறனால உடல் தளர்ச்சி, அப்பப்போ கொஞ்சம் மந்தமான ஒரு சூழ்நிலை என்னால் போகுது உங்களுக்கு. அப்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதுக்குண்டான ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை சாப்பிட்டு வரணும். மருத்துவ பசங்க கூட பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக நடக்க போகுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தாய் வழி உறவுலையும் தந்தை வழி உறவுலையும் கொஞ்சம் பிரச்சனை வரப்போகுது. தந்தையார் உடல்நிலையும் நீங்கள் பார்த்துக்கணும். பூர்வீக சொத்து இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை வந்து அப்புறமா தான் நீங்கும். அதில் ஒரு பஞ்சாயத்து வரப்போகுது. அந்த பஞ்சாயத்து மூலிமா உங்களுக்கு நன்மை தான் நடக்க போகுது. அதில் நீங்கள் ஆனால் உங்களுடைய வாக்குவாதம் தவிர்த்து பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்கள் பக்கம் சாதகமாக வர சூழ்நிலையும் அமைய போகுது. அது இல்லாமல் உத்தியோகத்தில் வந்து கூட வேலை செய்கிறவங்கக்கிட்ட வெகு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா, உங்களை பற்றி இல்லாத போதும் சொல்லி வேலையை விட்டு அனுப்புகிற மாதிரி பண்ணுவாங்க, இல்லைன்னா வேறு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. இதெல்லாமே செய்வாங்க உங்களுக்கு பிடிக்கலனா. அப்போது அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அதுக்குண்டான நேரம் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அது இல்லாமல் தொழிலில் போட்ட அதிகமாக முதல் போடக்கூடாது. தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் குறைவாக போட்டு குறைவாக எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பங்குதாரர்கள் சேர்த்துருந்தால் அவங்க விஷயத்துலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து திடீர்னு மனநிலை மாறி உங்களை ஏமாற்றவோ அல்லது கணக்கு வழக்கு சரியாக காட்டாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது. அதெல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதையும் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் உங்களுக்கு மூத்த சகோதரர் மூலியமாகவும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் மூலிமா நல்ல விஷயம் நடக்கும் கண்டிப்பாக. அப்போது மூத்த சகோதரருடைய ஆலோசனை கேட்டு நடந்தீங்கன்னா இந்த மாத பலனுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் வாங்குங்க. ஜீவசமாதி தரிசனம் கண்டிப்பாக போயிட்டு வரணும். இது மாதிரி உள்ள சூழ்நிலைக்கு ஜீவசமாதி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அங்கே போய் உட்காந்து ஒரு அரை மணி நேரம், குறைஞ்ச அரை மணி நேரம் இருந்தால் நல்லது, தியானம் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிட்டு வரலாம். அங்கே போனீங்கன்னாக்கா எப்பயுமே சொல்லியிருக்கேன், ஜீவசமாதி தரிசனம் பண்ணும்போது பெருசாக ஒன்றும் பண்ணணும் அவசியம் இல்லை. அபிஷேகம் பண்ணணும், அர்ச்சனை பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 2 ஊதுவத்தி கொய்த்து வச்சுட்டு பழம் மட்டும் வச்சா போதும். பழம் வச்சுட்டு ஊதுவத்தி கொய்த்து வச்சா போதும். கற்பூரம் கூட காட்டணும் அவசியம் இல்லை. அங்கே இருக்கவங்க காட்டுவாங்க, இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஊதுவத்தி புகையும் அந்த பழங்கள் தான் அந்த ஜீவசமாதி தரிசனத்துக்கு அர்ச்சைக்கு தகுந்ததாக சொல்லப்படுது. அதனால் நீங்கள் அந்த ஊதுவத்தி கையில் கூட வச்சுட்டு தியானம் பண்ணலாம். அது மாதிரி பண்ணிட்டா இன்னும் விசேஷம். ஜீவசமாதி தரிசனத்தில் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். கண்டிப்பாக நடக்கும், நல்லது நடக்கும். இது இல்லாமல் புதன்கிழமை பெருமாள் விஸ்வரூப தரிசனம் முதல்ல திறந்தோடனே, கோயிலில் திறந்தோடனே பார்க்கக்கூடிய தரிசனம் தான் விஸ்வரூப தரிசனம் சொல்லுவாங்க. அந்த தரிசனத்தை நீங்கள் பார்த்து வர்றது ரொம்ப நல்ல விஷயமாக சொல்லப்படுது. ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு வந்து சொல்லப்படுது. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சனிக்கிழமைலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு, புதன்கிழமை பெருமாள் வழிபாடு, வெள்ளிக்கிழமை தாயார் அம்பாள் இந்த மாதிரி வழிபாடு பண்ணிக்கலாம். இதெல்லாம் இறை வழிபாடாக சொல்லியிருக்கேன். நீங்கள் தானதரம் பண்ணும்போது நிறைய குரங்கு பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் அவங்களுக்கு பழம் வாங்கி கொடுங்க. குரங்குக்கு வாங்கி கொடுக்கலாம். இல்லை ஜூ பண்ணிங்கன்னா ஜூவில் குரங்கு இருக்கும், அதுக்கு வாங்கி கொடுக்கலாம். அது இல்லாமல் விலங்குகளுக்கு வந்து இப்போ மாட்டுக்கு பழங்கள் சாப்பிடக்கூடிய விலங்குகள் இருக்கும் இல்லையா, இப்போது மாடு சாப்பிடும், பறவைகள் சாப்பிடும், அதெல்லாமே கொடுக்கலாம் அவங்களுக்கு. அந்த பழக வகைகள்லாம் நீங்கள் தானதரம் பண்ணுறது நல்லது. இது இல்லாமல் உங்களுக்கு பச்சை நிறமான துணிமணி பிரசித்தமாக சொல்லப்படுது. அதில் வந்து பச்சை நிறமான துணிமணி ஏழை எல்லோருக்கு வாங்கி கொடுக்கலாம். பச்சை கலரில் உணவு வகைகள் பரிமாறலாம். இது மாதிரிலாம் செய்யலாம். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொஞ்சம் உடம்பில் அலர்ஜி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால அப்பப்போ மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கணும். கண்ட இடத்துல சாப்பிடக்கூடாது. அந்த நீர் கூட காய்ச்சி தான் குடிக்கணும். அது மூலிமா வரக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கிறனால அதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்து நடந்துக்கிட்டிங்கன்னா
உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது. இது இல்லாமல் தான தர்மங்கள் வகையில் பழ வகைகள், உணவு வகைகள், நீர் வகைகள் இதெல்லாமே தானமாக கொடுத்து வரலாம். இதில் நீங்கள் முக்கியமாக என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கால் கையெல்லாம் அடிபட்டிருப்பாங்க, கட்டு போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி உள்ள ஏழை எளியோர் பிச்சைக்காரங்களுக்கு, அப்புறம் உடல் நோய் தோல் சம்மந்தப்பட்ட நோய் உள்ளவங்களாம் இருப்பாங்க, வெள்ளை வெள்ளையாக இருக்கும் உடம்புல, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாமே நீங்கள் தான தர்மம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பரிகாரம் விரைவாக பலனளிக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி சூட்சமாக சொல்லக்கூடிய விஷயங்கள். அது மாதிரி பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிதுனராசிக்காரங்களுக்கு நீங்கள் நினச்சது கேட்டது எல்லாமே கிடைக்கும். இந்த ஆனி மாத பலனுக்கு வந்து முழுமையாக கிடைச்சி இதை நீங்கள் கடந்து வந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்ப்புன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.